guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் அண்ட் குட். இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் மெட்டில்டா. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வெட்டிங்க்கு போன vlog தான் நான் வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வெட்டிங்க்கு முத நாள் வந்து மெஹந்தி ராவுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து முன்னாடி நாளே என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 o'clock தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் மார்னிங் ஒரு 10 o'clock போலயே போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் செட் ஆஃப் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூலிங்லேருந்தே நாங்கள் 4 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எங்கள் 4 பேத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் 4 பேரும் முன்னாடி நாளே இருக்கணும், அதாவது பிரைடே சேர்த்து 4 பேரும் முன்னாடி நாளே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவங்களால வர முடியல. ஸோ நாங்கள் 2 பேரும் போயிட்டு பிரைடுக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட் வந்து மெஹந்தி ராவ் ஃபங்க்ஷனுங்கிறனால பகலில் எல்லாருமே மெஹந்தி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வச்சுக்கிட்டோம். மெஹந்தி நாங்களே தான் மாற்றி வச்சுக்கிட்டோம். ஈவன் சொல்ல போனோன்னா எனக்கு ஒரு கையில் வந்து என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு கையில் வந்து என்னோட பிரைடும் தான் ஆக்சுவலாக மெஹந்தி போட்டு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறது வேற, அங்கே நடக்கிறது வேறையா இருந்துச்சு. ஏன்னா பிரைடு தான் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோலலாம் பார்த்துருப்போம். பிரைடு தான் வந்து 2 கையில் மெஹந்தி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, பிரைட்ஸோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே அப்படியே எல்லாமே உல்ட்டாவா நடந்துச்சு. எனக்கு வந்து பிரைடு மெஹந்தி வச்சு விட்டு எனக்கு மெஹந்தி காயிற வரையும் பிரைடு வந்து எங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முத நாளே வந்துட்டு மெஹந்தியை வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதனால அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க. ஒரு 4 o'clock வரையும் எதுவும் தெரியல, ஜாலியா அப்படி இப்படின்னு பேசி சிரிச்சுட்டு தான் இருந்தோம். 1 o'clock மேல தான் அந்த வெட்டிங் வைபே வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர் எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நானும் என் ஃப்ரெண்டு எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நாங்க 2 பேர் ரெடி ஆகி வந்துட்டோம். எங்களுக்கு வந்து வீடு பக்கங்கிறனால நாங்க வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இங்கே எல்லாராலையும் கிளம்ப முடியாதுல்ல, அவங்க ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்க வேணா நாங்க 2 பேருமே சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலா எங்களுக்கு அது வரையும் தெரியாது ஃபங்க்ஷன் 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்க 6:30 ஸ்டார்ட் ஆகும் நினைச்சு அவசரமா கிளம்பி வந்தோம். பட் மெதுவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. மெஹந்தி ராவுங்கிறது யூஸ்வலா சொல்ல போனா நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நாங்க வெட்டிங்ல எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். வெட்டிங் அடுத்த நாளே காலைல 10:30 to 11:30 போல வச்சிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு லேட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்க சீக்கிரமாவே கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்து ரொம்ப நேரம் பிரைடோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு க்ரூமும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ரூம் வந்துட்டு சொல்ல போனா நடந்தே வரல, மிதந்துட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் தூக்கிட்டே கூட்டிட்டு வந்தாங்க. பாக்குறதுக்கே ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டில் இன்னமுமே நம்ப முடியல நம்ம கூட இருந்த நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே கூட இருந்து பாக்குறோம். எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு எனக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தெரியும். ஏன்னா அப்பதான் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்பையில இருந்தே பேசுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் போக ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நல்ல பாண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம வளர பார்த்துட்டு திடீர்னு கல்யாண கோலத்துல பாக்குறப்பதான் எனக்கு சரி ஷாக்கு. ஏன்னா நானே ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன், உனக்கு கல்யாணமான்னு. அவ எக்ஸைட் ஆகிறாலோ இல்லையோ, நான் எக்ஸைட் ஆகி தள்ளிட்டேன் இவ கல்யாணத்துல. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளையெல்லாம் நல்லா ஆரத்தி எடுத்து அழைச்சதுக்கு அப்புறமா மேரேஜ் ரிச்சுவல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலா வந்து நான் இஸ்லாம் வெட்டிங்லாம் போயிருக்கேன். பட் ரிச்சுவல்ஸை பக்கத்துல இருந்து பெருசா பார்த்தது கிடையாது. மோஸ்ட்லி பிரியாணி போடுவாங்க, சாப்பிட்டுட்டு வந்துருவோம் தான் ஆக்சுவலா போயிருக்கேன். என்னையுமே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரையும் ஒரு ரிச்சுவலை ப்ராப்பரா பாக்குறதுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி மாப்பிள்ளையும் ரொம்ப எங்கேஜிங்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருந்தாங்க. அதனால கலகலன்னு இருந்துச்சு ஆக்சுவலா மண்டபமே. அப்படி இப்படி நீங்கள் கேங்கில் இருந்த ஒரு ஆளுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் மெயின் திங், பாய் வீட்டு கல்யாணம்னா பிரியாணி இல்லாமல் எப்படி, அதனால பிரியாணி நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணல. அவ்வளோதான், அதோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.